லைக்கும் வர மாட்டேங்குது, ஒரு மெசேஜும் வர மாட்டேங்குது. சும்மா வேடிக்கை உட்காந்து பார்க்குறாங்களாட்டாக்கு. இல்லை, எனக்கு தான் மெசேஜ் காட்டலையோ. என்னன்னு பார்க்கலாம். ஆல் மெசேஜஸ். சரிம்மா, லைவை கட் பண்ணுங்க. ஆமாம்மா, பண்ணுறேன். இன்னொரு 2 minutes கட் பண்ணிட்டு போய் சார்ஜை போட்டுட்டு ஒரு படம் தூங்கல. நேரத்தில் தூங்கணும் இன்னைக்கு. மத்தியானம் படுத்தேன். மத்தியானம் கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன். அப்புறம் முழிப்பு வந்துருச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டேன். நம்பர் ஆக போகுது. 26 ஆயிடுச்சு. இது பேக் கேமரா காட்டுற மாதிரி ஒரு குருவி இருக்குது, தெரியுதான்னு பாரு. பார்த்தியா, குருவி தெரியுது பாரு. தெரியுதா? 9:30 ஆகிப்போச்சுமா. ஆமாம் ஆமாம், பார்த்தீங்களா? இந்த துணி காய போடுற கொடியில் ஒரு குருவி உட்காந்துருக்குது. இந்த குருவி தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கத்தாழை கட்டி இருந்தோம். அந்த கத்தாழை கட்டி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் உயிரோடு இருக்குது. இந்த கத்தாழை வந்து காற்றவே சுவாசிச்சுக்கிட்டு தண்ணி இல்லாமையே காயாமல் இருக்குமாமா. ஆனால் நாங்கள் கட்டியே 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பச்சை இருக்குது. அதைய எடுத்து போட்டுட்டு வேற கத்தாழை கட்டணும். ஆனால் அதில் வந்து குருவி கூடு கட்டி குருவிக வந்து கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருது. இப்போ குஞ்சு பொரிச்சிருக்குது. தாய் குருவி தான் போலக்குது, இங்கேயே உட்காந்துட்டு இருக்குது. பார்த்தியா? தெரியுது எனக்கு. ஆமாம், லைட்டாக அந்த வெளிச்சத்தில் தெரியுது வர குருவி தூக்கில் உட்காந்துருக்குது. இது என்ன செய்யறதுன்னா, சிட்டுக்குருவிகளெல்லாம் நிறைய சிட்டுக்குருவிகள்லாம் வந்து கூடு கட்டு. இந்த குருவி கட்டு, அதுக்கடுத்து சிட்டுக்குருவி கட்டு. என்ன பண்ணுன்னா, இங்கே ஃபேன் போட்டுக்கு இது உட்காந்தோம்னா, ஃபேன் இருக்குது நேராக, ஃபேன் போட்டு உட்காந்தோம்னா இந்த சில சமயம் இந்த குருவிக வந்து அடிபட்டுரும். அப்படி 2 3 சிட்டுக்குருவிகள்லாம் செத்து போச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிக்கும். இப்போ இந்த குருவி கூடு கட்டி குஞ்சுகள் பொறிச்சிட்டு இருக்குது. இது எப்போ பெருசு பண்ணி கூட்டிகிட்டு போகுமோ தெரியல. இது கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா தான் அந்த கத்தாழையை அவுத்து போட்டு வேறு கத்தாழை கட்டி விடணும். சரி சரி, லைவ் கட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணிடுறேன். நீ போய் படுத்துங்க. ஓகேவா மாதேஷு? ஓகே, குட் நைட் சொல்லிட்டு போ. மறுபடியும் நான் இன்பாக்ஸ்லலாம் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். குட் நைட். தாய்க்குருவிமா, உங்களை மாதிரி தாய்க்குருவி. ஆமாம், என்ன மாதிரி தாய்க்குருவிதான். தாய் கிளவின்னு சொல்லாத இருந்தியே. ஐயோ ஐயோ, நீ அதுக்கு கூட பேசுவேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, குட் நைட்மா. குட் நைட். குட் நைட். குட் நைட். ஓகே, லைவ்ல யார் இருக்கிறீங்கன்னு தெரியல. 4 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு காட்டிகிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் குட் நைட். நான் லைவ் வந்து இப்போ கட் பண்ண போகிறேன். சார்ஜும் வேறு தீர்ந்து போச்சு. அதனால் ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எல்லாம் போய் நேரமாக சாப்பிடுங்க. நேரமாக சாப்பிட்டு நேரமாக படுத்துங்க. செல்லை நோண்டிட்டு உட்காந்துருக்காதீங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. சரியா? உங்களையெல்லாம் எனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன்னு கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே, சரி, ஓகே, பாய் பாய். போய் படுத்துங்க. கட் பண்ணுறேன். லைவ் கட் பண்ணுறேன். ஓகே. 1 மணி நேரம் 7 நிமிஷம் ஆகிருக்குது லைவ் போட்டு. சரி, நான் போய் சார்ஜ் வேறு போடணும். ஓகே, பை பாய். ஐயா